ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ரீபர்த் ஆஃப் அல்டிமேட் மாஸ்டர் மனோட 30வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன எபிசோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோவும் அந்த பேன்க்யூட்டுக்கு போயிருப்பான். அங்க அந்த லேரியும் ஹீரோவை பஞ்சர் பண்ற மாதிரியே பேசியிருப்பா. ஹீரோ அந்த லேரியை பஞ்சரே பண்ணி விட்டுருப்பான். அப்புறம் அந்த ஸ்கேர்டு கார்ட்ஸோட கமாண்டரும் நம்ம ஹீரோவோட பவரை பார்த்தே ஷாக் ஆயிருப்பாரு. கடைசியில் அங்க வந்து எல்லா மினிஸ்டர்ஸுமே நம்ம பிரின்சஸுக்கும் நைடாவுக்கும் கிஃப்ட் கொடுக்கும்போது அந்த லேரியும் நம்ம பிரின்சஸுக்கு ஒரு டீமானிக் பீஸ்ட் எக் கொடுத்துருப்பா. ஹீரோவும் அந்த எக்ல உயிரே இல்ல, அதுக்குள்ள செத்து போன கருவு தான் இருக்கு, அதை வச்சு என்ன ஆம்லெட்டா போட போறீங்கன்னு கேட்டிருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோட ஸ்டார்டிங்லயே அந்த லேரியும் டே முட்டாள் கிரிவின் என்ன வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க, இந்த டீமானிக் எக் எப்படி இறந்துருக்குன்னு உன்னால சொல்ல முடியும், இதுக்கு நான் எவ்வளவு காசு கொடுத்துருக்கேன்னு தெரியுமான்னு கேட்கறா. ஹீரோவும் நீ எவ்வளவுதான் காசே கொடுத்திருந்தாலும் அந்த டீமானிக் பீஸ்ட் எக்குள்ள உயிர் இல்ல அப்படிங்கிறான். அந்த எம்பரரும் கிரிவின் இந்த எக்குள்ள உயிர் இல்ல அப்படின்னு உனக்கு எப்படி தெரியும்னு கேட்கறாரு. ஹீரோவும் மெஜஸ்டி நான் என்ன சொன்னேன் அப்படின்னாலும் இங்க இருக்கீங்களால அதை ஏத்துக்க முடியாது, அதனால ரொம்ப சிம்பிளான வழி என்னன்னா அந்த முட்டையை உடைச்சு பாருங்க, நான் சொல்றது உங்களுக்கே புரியும் அப்படிங்கிறான். லாரியும் என்னது அந்த முட்டையை உடைக்கிறதா, டே முட்டாளே அந்த மாதிரி உடைச்சான் அப்படின்னா அதுக்குள்ள இருக்க பீஸ் செத்து போயிருந்தா அப்படின்னு கத்திட்டு இருக்கா. ஹீரோவும் ரிவா இவங்க சொல்றது எதையும் கேட்காத, இன்னும் ஒரு 4-5 மாசம் வெயிட் பண்ண அப்படின்னா உனக்கே உண்மை தெரிய போகுது அப்படிங்கிறான். அந்த லாரியும் என்னடா நான்சென்ஸா பேசிட்டு இருக்கேன்னு கத்திட்டு கிடக்குறா. எம்பரரும் கிரிவின் நீ என்ன பேசுற அப்படிங்கறதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு, எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லாம இந்த மாதிரி பேசக்கூடாது, நீ பிரின்சஸோட உயிரை காப்பாத்திருக்க அப்படிங்கறதுனால தான் நீ பேசுனதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன், இதுக்கு மேலே இந்த நான்சென்ஸை என்னால கேட்க முடியாது அப்படிங்கிறாரு. ஹீரோவும் என்னோட டிவைன் சென்ஸை யூஸ் பண்ண அப்படின்னு இவனுங்க கிட்ட சொல்ல முடியாது, சரி என்னோட வார்த்தையே இங்க மரியாதை இல்லை அப்படிங்கும் போது நான் எதுக்கு இவனுங்களுக்கு அதை தேவையில்லாம ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்புறான். அப்புறம் அந்த எல்டஸ்ட் பிரின்ஸ் வில்லியமும் இந்த 10 லேண்ட்கன் முத்துகளையும் நான் ரிவாவுக்காக கொடுக்குறேன், அப்புறம் ஒரு பர்ஃபெக்டான மேனை மேரி பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இந்த 10 ஃபைனஸ்ட் எலமெண்டல் ஸ்டோனை நான் மிஸ் நைடாவுக்கு கொடுக்குறேன், அவங்க சீக்கிரமா மார்ஷல் மொனராட்சி லெவலில் பிரேக் த்ரூ பண்ணி இந்த கிங்டத்தோட 3rd மார்ஷல் கிங்கா மாறுறதா பார்க்கறதுக்கு நான் ரொம்பவே ஆர்வமா இருக்கேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த ஈயானோ இந்த லோகன் முத்துக்கள் எல்லாமே எக்ஸ்பென்சிவ் ஆனது, எந்த அளவுக்குனா அந்த ஈஸ்ட் சி முத்தை கம்பேர் பண்ணும்போது இதுல இருக்க ஒரு முத்தோட விலையே 10,000 கோல்டு காயினுக்கு மேல இருக்கும். பட் பிரின்ஸ் 10 முத்தை ஒரே டைம்ல கிஃப்ட் பண்ணிருக்காரு. அப்புறம் இந்த எலமெண்டல் ஸ்டோன் இதோட பிரைஸ் எல்லாம் என்னால கணக்கே பண்ண முடியல, இந்த எலமெண்டல் ஸ்டோனோட ஒர்த் எப்படியுமே அந்த டீமன் பீஸ்ட் எக் கம்பேர் பண்ணும்போது 10 மடங்கு அதிகமா இருக்கும் அப்படிங்கிறான். நம்ம நைடாவும் இந்த கிஃப்ட்டை பார்த்து ஷாக் ஆயிட்டு இந்த 10 முத்துக்களுமே ரொம்ப ப்ரீஷியஸான ஒண்ணு, பட் இந்த எலமெண்டல் ஸ்டோனை கம்பேர் பண்ணும்போது இது இன்னும் அதை விட ப்ரீஷியஸ் ஆனது, பட் இதை எதுக்காகடா எனக்காக கொடுக்கணும் அப்படின்னு ஷாக்லயே பாக்குறா. அந்த வில்லியமும் நான் கொடுத்த கிஃப்ட் கொஞ்சம் ஓவர் தான், ரிவாவை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு அதுல இருக்க ஒரு 5 முத்தே ரொம்ப அதிகம், பட் அவ ஒரு நோபல் அப்படிங்கிறதுனால இது ஒன்றும் பெருசா தெரியாது. ஆனா இந்த நைடா ரொம்பவே டிஃப்ரெண்டானவ, ஏன்னா இந்த ஸ்கேர்டு கார்ட்ஸ்ல 5 கமாண்டர்ல ஒருத்தங்களா இருக்கிறது மட்டும் இல்லாம இந்த யங் ஏஜ்லயே மோனராட்சி லெவலை ரீச் பண்ணிட்டாங்க, அது மட்டும் இல்லாம ஒரு ரிஃபைனரும் கூட. இதே மாதிரி ஒரு பவர் லெவல பல வருஷத்துக்கு முன்னாடி ராட் அச்சீவ் பண்ணாரு, அதே மாதிரி நைடாவும் இப்ப பிரைட்டஸ்டான ஃபியூச்சரோட இருக்கா. நான் மட்டும் இவளை மேரேஜ் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த த்ரோன் அடையிறது ரொம்பவே ஈஸியாயிரும், பட் அதை விட நைடா ரொம்பவே அழகா இருக்கா, நானும் எத்தனை டைமா என்னோட ஃபீலிங்ஸை சொல்ல பார்த்துட்டேன், அதுக்கு அவ்வளோ முடியாதுன்னு தான் சொன்னா, இந்த டைம் அவ எப்படி இதை மறுக்கிறான்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். நைடாவும் யோசிச்சு பார்த்துட்டு பிரின்ஸ் உங்களோட கிஃப்ட் ரொம்ப அதிக வேல்யூவா இருக்கு, என்னால இதை ஏத்துக்க முடியாது அப்படிங்கிறா. அந்த பிரின்ஸும் என்னடி எனக்கே ஷாக்கு கொடுக்குற அப்படின்னு ஷாக் ஆயிட்டு இல்ல நைடா என்னோட ஃபீலிங்ஸ் உனக்கு புரிய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த முத்தை வாங்கிட்டு ஓடியாந்துட்டு நான் இன்னைக்கு எல்லா மினிஸ்டர்ஸ் முன்னாடியும் கேட்கறேன், நீ என்ன மேரேஜ் பண்ணிப்பியா, என்னோட ப்ரப்போசலை ஏத்துக்கோ நைடா அப்படின்னு ப்ரப்போஸ் பண்றான். அப்ப நைடாவும் அவளோட பவரை யூஸ் பண்ணி அந்த பிரின்ஸை தூக்கி விட்டு வில்லியம் நானும் எத்தனை டைம் சொல்லிட்டேன் உங்களை என்னால ஏத்துக்க முடியாது, எதுக்காக இத்தனை பேத்துக்கு முன்னாடி அவமானப்படுறீங்கன்னு கேட்கறா. அந்த வில்லியமும் ஷாக் ஆயிட்டு இல்ல நான் இவளுக்காக எவ்வளவு பண்ணாலும் இவன் என்னை ஏத்துக்க மாட்டேங்கிறாளே அப்படின்ட்டு நைடா சரி ஓகே எனக்கு ஒரு கொஸ்டின் அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டு போ, என்ன விட பெட்டரான ஒரு ஆளை உன்னால இந்த கல்வாடாவில் ஃபைண்டே பண்ண முடியாது, இருந்தும் எதுக்காக என்னை ரிஜெக்ட் பண்ற அப்படின்னு கேட்கறான். நைடாவும் இல்ல வில்லியம் நீங்க இப்ப அவுட் ஆஃப் மைண்ட்ல இருக்கீங்க, கொஞ்சம் நிதானமா யோசிங்க அப்படின்ட்டு போறா. அந்த வில்லியமும் இவ்வளவு பண்ணி என்ன ரிஜெக்ட் பண்ற அப்படின்னா உனக்கு யாராவது கிரஷ் இருக்காங்களா இல்ல லவ்வர் இருக்காங்களா, அது யாருன்னு சொல்லு, நான் அவங்க கூட சண்டை போட ஆசைப்படுறேன் அப்படிங்கிறான். அந்த எம்பரரும் அடே மகனே என்னடா என் மானத்தை வாங்கிட்டு இருக்கேன்னு பாக்குறாரு. வில்லியமும் சரி ஓகே அவன் யாருன்னு மட்டும் சொல்லு, அவன் என்ன தோக்கடிச்சிட்டான் அப்படின்னா நான் கன்வின்ஸ் ஆயிடுறேன், உன்னை இனிமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறான். அங்கே இருக்கவனுங்களும் என்னது நைடாவுக்கு லவ்வரா, அது யாரடா இருக்கும் அப்படின்னு ஷாக்லயே கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கானுங்க. நைடாவும் அது யாருன்னா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு 5 வயசு சின்ன பொண்ணா இருந்தேன், எனக்கு அப்ப லவ்னா என்னன்னு தெரியாது, நானும் ஃபேரிலாண்ட் பிளேஸோட பீக்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஃப்ரீயா இருந்தேன், எது வரைக்கும்னா என்னோட மாஸ்டர் திரும்பி வர வரைக்கும். அப்ப நான் அவங்கள பார்க்கும்போது ரொம்பவே டிஃப்ரெண்டான பர்சனா இருந்தாங்க, ரொம்பவே அழகா கூலா, அது மட்டும் இல்லாம சென்டிமெண்டலா ரொம்பவே ஒரு பர்சன் மேல அட்டாச் ஆயிருந்தாங்க, அது மட்டும் இல்லாம கோவம் கூட அப்பெல்லாம் பட மாட்டாங்க, ஈவன் அவங்களோட ஃபேவரட்டான டிசபிளா இருந்தா கூட என்கிட்ட அவங்க எதுவுமே சொல்லாம ரொம்ப லோன்லியா இருந்த மாதிரி
இருந்துச்சு. நானும் என்னன்ட்டு கேட்கலான்னு போகும்போது அவங்க ஒரு நாள் அழுதுகிட்டு இருந்தாங்க. நானும் அப்ப அவங்கள யாரு அழுவ வச்சாங்களோ பெரிய பொண்ணாகிட்டு அவங்கள தோக்கடிக்கணும்னு நினைச்சேன். அது யாருன்னா ஸ்கார்ட் டிலான் அப்படிங்கிறா. அப்புறம் அந்த ஃபேரிலேண்ட்ல இருக்க ஒரு மேன்ஷனுக்குள்ள இந்த சுப்ரீம் பில் பெஸ்ட் 9th ரேங்கிங் பில். இதை ரிஃபைன் பண்ணக்கூடிய டெக்னிக் ரொம்பவே பழமையானது. இது தொலைஞ்சு போய் ரொம்ப நாள் இருக்கும். அப்புறம் யாரால ஃபேரிலேண்ட்ல இருந்து வரக்கூடிய ஆர்டரை டிசோபே பண்ண முடியும்? மிஸ் ஃபாக்ஸ், நீங்க அவங்கள இங்க சமன் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா நான் அது யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? அவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் ப்ரிப்பேர் பண்ணுமான்னு கேக்குறாரு. இவரு இந்த ஃபேரிலேண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு மார்ஷல் எம்பரர். இவரோட பேரு பாபி மோர். அப்ப அந்த ஃபாக்ஸ்ங்கிற பொண்ணும் இந்த இடத்துல டசன் ஆஃப் சுப்ரீம் பில்ஸ் இருக்கு. நான் உங்க எல்லாத்தையும் இன்வைட் பண்ணதுக்கான காரணம் அந்த ஃபைட்ல எனக்கு அசிஸ்ட் பண்ணணும். இதுக்காக நான் இந்த எலிக்சரை உங்களுக்கு ஆஃபர் பண்றேன். ஈவன் மார்ஷல் எம்பரராகவே இருந்தா கூட இந்த எலிக்சர் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க. இது யாருன்னா இந்த மார்ஷல் காண்டினென்ட்டோட ஃபர்ஸ்ட் பியூட்டி. அது மட்டும் இல்லாம ஹெவன் ரிலத்துல இருக்கக்கூடிய மார்ஷல் எம்பரர், இந்த ஃபேரிலேண்ட் பிளேஸோட லீடர் கொரில்லா ஃபாக்ஸ். அப்ப அங்கிருந்த ஒருத்தரும் மிஸ் ஃபாக்ஸ், என்னால கல்டிவேஷன்ல நெக்ஸ்ட் லெவலுக்கு பிரேக் த்ரூ பண்ண முடியாம நான் ஸ்டக் ஆயிட்டேன். பட் நீங்க கொடுக்குற சுப்ரீம் பில்லை யூஸ் பண்ணி என்னால கன்ஃபார்ம் பிரேக் த்ரூ பண்ண முடியும். அதனால அந்த ஸ்கார்ட்டை டீல் பண்றதுக்கு உங்களுக்கு நான் என்னால முடிஞ்ச எல்லா ஹெல்ப்பையும் பண்ணுவேன் அப்படிங்கிறான். இவரும் மார்ஷல் எம்பரர் இல்லத்துல இருக்காரு. இவரோட பேரு ராண்டி ரைட். அப்புறம் ஹியூஜின் ஹியூஜஸ் அப்படிங்கிற இன்னொரு மார்ஷல் எம்பரரும், மிஸ் ஃபாக்ஸ், நீங்க ஸ்கார்ட்டை தோக்கடிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த சுப்ரீம் பில்ஸ் ஒர்த்துன்னு நினைக்கிறீங்களான்னு கேட்கறான். அப்ப சும்மா ரெஸ்லர் மாதிரி இருக்க ஒருத்தனும், என்ன யூஜிங், நீ ரொம்ப அரகண்டா இருக்க மாதிரி இருக்கு. அந்த ஸ்கார்ட்டுங்கிறவன் இந்த மார்ஷல் காண்டினென்ட்ல 3rd ரேங்கிங்ல இருக்கக்கூடிய கல்டிவேட்டர். உன்னால நம்மளோட நார்மல் ஸ்ட்ரென்த்தை வச்சு அவனை தோக்கடிக்க முடியும்னு நினைச்சிட்டியா அப்படிங்கிறான். இவனும் மார்ஷல் எம்பரர் ரேங்க்ல இருக்கான். இவனோட பேரு சியான் வில்சன். அந்த யூஜினோ, டே நானே என்னோட கல்டிவேஷன் முடிச்சுட்டு இப்பதான் வந்திருக்கேன். அதனால அந்த மார்ஷல் ரேங்கிங் டோர்னமெண்ட்ல கலந்துக்க முடியல. அதனால என்னோட பவர் லெவல் என்னன்னு உங்களுக்கு தெரியல. என்னால அந்த ஸ்கார்ட்டை தோக்கடிக்க முடியும் அப்படிங்கிறான். அப்ப அந்த சியானோ, அப்படின்னா நீ அந்த ஸ்கார்ட்டை என்ன தனியா தோக்கடிக்க போறியான்னு கேட்கறான். யூஜினோ, நான் என்னோட பெஸ்ட்டை கொடுத்து ஃபைட் பண்ணுவேன். பட் நான் தனியா சண்டை போடுற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்கார்ட்டுக்கு ஒரு பெரிய டேமேஜ் கொடுக்காம தோக்க மாட்டான் அப்படிங்கிறான். அப்ப கிளியரன்ஸ் மேசன் அப்படிங்கிற இன்னொரு மார்ஷல் எம்பரர் ரேங்க்ல இருக்கவனும், டே யூஜின், நீ என்ன ஸ்கில்ஸை கல்டிவேட் பண்ணிட்ட அப்படின்னு ஸ்கார்ட்டை தனியா தோக்கடிக்க முடியும்னு பேசிட்டு இருக்க. நீ ஒரு டைமாவது ஸ்கார்ட்டோட பவரை நேர்ல பாத்திருக்கியான்னு கேட்கறான். அந்த யூஜினோ, எனக்கு தெரிஞ்சு இதை நீங்க நிறைய பேர் கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க அப்படின்ட்டு கேசிங் கிரேட் பாம் அப்படிங்கிறான். அங்க இருக்கணுங்களும் என்னது கேன்சஸ் கிரேட் பாமா அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அந்த கிளியரன்ஸ் மேன்சனோ, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 100 வருஷத்துக்கு முன்னாடி கேன்சிங் அப்படிங்கிறவர் தான் இந்த பாம் டெக்னிக்கை மாஸ்டர் பண்ணனாரு. இது ஒரு பினாக்கல் மார்ஷல் ஸ்கில். இந்த டெக்னிக்கை வச்சு ஸ்கார்ட்டா இல்ல அல்டிமேட் மார்ஷல் எம்பரரான கெனித் வந்தா கூட ஈஸியா தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கானுங்க. அப்ப ஹேர்லார்டு ரெய்ட் அப்படிங்கிற ஒரு மார்ஷல் எம்பரரும் இதை கேட்டு சிரிச்சுக்கிட்டு, உண்மையாவே இதுக்கு முன்னாடி நான் ரொம்ப கவலைப்பட்டேன். பட் யூஜினுக்கு அந்த கேஸ் அண்ட் கிரேட் பாம் டெக்னிக் தெரிஞ்சதை கேள்விப்பட்டதும் எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாம நானும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 9th ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு மார்ஷல் வெப்பனை கண்டுபிடிச்சேன். அதுல என்னோட ஸ்பியர் டெக்னிக்கை கம்பைன் பண்ணும்போது ஈஸியாவே அந்த ஸ்கார்ட்டை உங்களோட ஹெல்ப் மூலியமா தோக்கடிச்சிடலாம் அப்படிங்கிறான். அப்ப வால்டர் மேத்யூ அப்படிங்கிறவனும், நாம இங்க 10 மார்ஷல் எம்பரர்ஸ் இருக்கோம். அது மட்டும் இல்லாம மிஸ் ஃபாக்ஸும் நம்ம கூட இருக்காங்க. ஸோ நம்மளால அந்த ஸ்கார்ட் மட்டும் இல்லாம டாப் 3rd ரேங்க்ல இருக்கக்கூடிய கல்டிவேட்டர்ஸ் வந்தா கூட தோக்கடிக்க முடியும். நம்ம முன்னாடி யாராலையுமே நிக்க முடியாது அப்படின்னு பேசிட்டு இருக்கான். அப்ப அந்த ஹேர்லாடும், நானும் ஸ்கார்ட் கூட சண்டை போறதை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டுட்டு தான் இருந்தேன். பட் இங்க தான் நம்ம 10 டாப் கிரேட்டஸ்டான பவர் ஹவுசஸ் இருக்கோமே, நம்மள யாராலையுமே அசைக்க முடியாது அப்படிங்கிறான். அப்ப யூஜின் அப்படிங்கிறவனும், அந்த ஸ்கார்ட் கண்டிப்பா நம்ம கூட சண்டை போறதுக்கு வரமாட்டான். அப்படியே வரணும்னு நினைச்சானா கூட இந்த ஃபேரிலேண்டுக்குள்ள வர முடியாது. இது வேஸ்ட் ஆஃப் டைம் தான் அப்படிங்கிறான். இதெல்லாம் நம்ம சின்ன பொண்ணா இருக்க நைட்டா கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப அங்க இருக்கவங்களும் பல மில்லியன்ஸ் ஆஃப் இயருக்கு அப்புறமா இந்த ஃபேரிலேண்ட்ல நம்மள மாதிரி நிறைய பவர்ஃபுல்லான பர்சன்ஸ் ஒன்னா கூடி இருக்கும். எனக்கு தெரிஞ்ச அந்த ஸ்கார்ட்டுக்கு இங்க வரதுக்கு தைரியம் இருக்காது அப்படின்னு அந்த பாபி பேசிட்டு இருக்காரு. அந்த யூஜினோ, என்னதான் பவர்ஃபுல்லான 3rd டாப் ரேங்கிங் கல்டிவேட்டர்னாலுமே நம்ம முன்னாடி ஒன்றும் இல்லை அப்படிங்கிறான். அப்போ அந்த ஹேர்லாடும், நம்மள மாதிரி 11 மார்ஷல் எம்பரர்ஸ் ஒரே இடத்துல இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சும் அந்த ஸ்கார்ட் வருவானா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு பேசிட்டு இருக்கான். அப்போ கிராட் மிச்சி ஹில் அப்படிங்கிற இன்னொரு மார்ஷல் எம்பரரும் அந்த ஸ்கார்ட் தனியா வராம மீதி இருக்க 10 டாப் ரேங்கிங் கல்டிவேட்டர்ஸை கூட்டிட்டு வந்தான் அப்படின்னா அது ஒரு பெரிய டிசாஸ்டரா அமைஞ்சிடும் அப்படிங்கிறான். யூஜினோ, என்னதான் 10 பேரே வந்தாலும் நாம தோக்க மாட்டோம் அப்படிங்கிறான். அப்போ அந்த ஃபாக்ஸும் இவனுங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு, என்னது ஸ்கார்ட் ஆளுங்களை கூட்டிட்டு வருவானா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாங்க. அந்த ஹேர்லாடும், மிஸ் ஃபாக்ஸ், நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்கறான். ஃபாக்ஸும், ஏன்னா ஆல்ரெடி அந்த ஸ்கார்ட் இங்க வந்துட்டான் அப்படிங்கிறாங்க. இந்த எபிசோட்ல கிட்டத்தட்ட 10-12 பேர்த்தோட பேரை சொல்லியிருப்பாங்க. அதை ரிமெம்பர் பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபைட் முடிஞ்சது இவனுங்க கதையும் முடிஞ்சிடும் நினைக்கிறேன். அதனால அவ்வளவா கவலைப்பட தேவையில்லை. அப்புறம் அடுத்த எபிசோட மறக்காம வாட்ச் பண்ணிருங்க. ஏன்னா அங்கதான் நம்ம பழைய ஹீரோவோட மாஸ் சீன்ஸ் எல்லாம் இருக்க போகுது. அவனோட என்ட்ரியே பயங்கரமா இருக்கும். சரி, ஓகே, இதோட
இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.